சிங்கப்பூரிலிருந்து ஸ்கூட் விமானம் மூலம் திருச்சிக்கு பயணி ஒருவர் கடத்தி வந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு தினமும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து செல்கின்றன. குறிப்பாக துபாய், சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தங்கம் கடத்தி வருவது நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் இருந்து ஸ்கூட் விமானம் மூலம் திருச்சி விமானத்தில் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகப்படும்படியான ஒரு பயணி ஒருவர் சோதனை செய்த போது அவர் மறைத்து எடுத்துட்டு வந்தார். முழங்காலுக்கு அணியக்கூடிய நை கேப்களை மறைத்து எடுத்துட்டு வந்த 1317 கிராம் எடை கொண்ட தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து எடுத்து வந்தார். அதே போல 106 கிராம் எடை கொண்ட தங்க சங்கிலி மறைத்து எடுத்து வந்தார். அதனையும் கண்டறிந்து அதிகாரிகள் அவரிடம் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1423 கிராம், அதாவது 1 கிலோ 423 கிராம் எடை கொண்ட தங்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தங்கத்தை கடத்தி வந்த நபரிடம் இது குறித்து வான் நுண்ணறிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். யாருக்காக தங்கத்தை கடத்தி வந்தார், இடைத்தரகர்கள் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து எல்லாம் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை குறைந்த விலைக்கு வாங்கி உரிய வரி செலுத்தாமல் பேஸ்ட் வரியில் கடத்தி வருவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது தான். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.